ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. கல்யாணத்தன்னைக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு திடீர்னு பீரியட் வந்துடும். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. மாப்பிள்ளையோட எவ்வளோ பேசி பழகிருந்தாலும் பழக்கமில்லாத நபரோட ஒரே வீட்டுக்குள்ள இருக்க போறோங்கிற பயம் தானா வந்துடும். பீரியட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆல்ரெடி வெறியா இருக்க மோஸ்ட் ஆஃப் த மாப்பிள்ளைங்க எதை பத்தியும் கவலைப்படாம தாம்பத்தியத்தை அரங்கேற்றிடுவாங்க. பொண்ணுங்களுக்கு தாங்க இது பெரிய அசௌகரியமா இருக்கும். இதை வெளிப்படையா மாப்பிள்ளைட்டையும் சொல்ல முடியாது. இதுவே சில பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் முடிஞ்ச 1-2 நாளைக்கு அப்புறம் பீரியட் வரும். இதுவும் நார்மல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்களுடைய இந்த மர்ம பகுதி போகும்போது ஹைமன்னு சொல்லக்கூடிய ஜவ்வு பிரிய ஆரம்பிக்கும். இதுலயும் பீரியட் மாதிரியே ஃப்ளோ இருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைமன் ஜவ்வு துளையே இல்லாம இருக்கலாம், திக்கா இருக்கலாம், அல்லது மெல்லிசா இருக்கலாம், இல்ல பெரைநிலா போல இருக்கலாம். அதுல இந்த ஹைமன் தடிமனா இருந்தாதான் பிரேக் ஆகும்போது பீரியட் மாதிரி ஃப்ளோ ஏற்படும். இத நிறைய மக்கள் பீரியட்னு இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இதுக்காகலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு வகையான மாப்பிள்ளைங்க அந்த ஹைமன் ஜவ் ஏதோ பிரேக் ஆனதான் அந்த பொண்ணு ஏதோ பத்தினி மாதிரி ராங்கா அசியம் பண்ணிக்கிறாங்க. தாம்பத்தியம் முடிஞ்சு இதை பத்தி அந்த பொண்ணுகிட்டயே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. சில ஆண்கள் இயல்பாவே ரொம்ப எமோஷனலான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களுக்கு முதல் நாள் தாம்பத்தியத்தப்போ இந்த அட்ரினல் சுரப்பு அதிகமா இருக்கும். இதனால தலைவலி, உடல் வலி, உடல் நடுக்கம் கூட ஏற்படலாம். இந்த மாதிரியான ஆட்கள் பீரியடை பார்த்துட்டாங்கன்னா தாம்பத்தியமே பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட பயந்தே போயிடுவாங்க. இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சிட்டிங் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்கன்னு நிறைய டாக்டர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இந்த ரொம்ப வருடமா கல்யாணமாகாத மாப்பிள்ளைங்க ஏதோ ஆத்துல பாயிற மாதிரி பாயிறது, இது பொண்ணுக்கு ரொம்ப அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இவங்களாம் 10 நிமிஷமாவது பொண்ணுகிட்ட நல்லா பேசிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கியாங்கிற ஆங்கிள் செக் பண்ணிட்டு தான் தாம்பத்தியத்தை தொடங்கணும். இப்ப சமீபத்துல வர நியூஸ்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா, கல்யாணத்தப்போ பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சண்டை வருதுன்னா பொண்ணு ஒரு சில நூதன வேலையை செய்யும். அது என்னன்னா, பொண்ணுங்க தாம்பத்தியத்தை இன்னைக்கு வேணா நாளைக்கு வேணான்னு தட்டி கழிக்கிறது. இதனால டென்ஷன் ஆகுற மாப்பிள்ளைங்க சொந்தக்காரங்க முன்னாடியே எங்களுக்கு இன்னும் எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை சொல்லும்போது பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல மாப்பிள்ளைக்கு ஆண்மையே இல்லைன்னு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திடுறானுங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேசஸை பார்க்க முடியுதுங்க. இது கண்டிப்பா டிவோர்ஸ்ல தான் முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்தப்போ பிரச்சனை வருதுன்னா 2 சைடும் மனமொத்த பின்பு தான் தாம்பத்தியத்தை அரங்கேற்றணும். அப்புறம் முக்கியமா பொண்ணுங்க வீட்டு பிரச்சனைய தாம்பத்தியத்துல கொண்டு வந்துடக்கூடாது. தாம்பத்தியத்து மூலமா தான் வீட்டு பிரச்சனையை சரி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.